எப்படி வந்து இந்த ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கீங்க கோவாலன்னு என்னோட கோவா ஷார்ட்ஸ் பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக வந்து நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து நிறைய ஹேர் எடுக்காமல் கொஞ்சம் ஹேரை மட்டும் இப்படி கையில் சும்மா இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுக்கக்கூடாது. இப்படி பாதிக்கு பாதி எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் டாப்பில் மட்டும் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. இந்த உள்ளே இருக்கிற இந்த போலெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் கீழே இருக்கட்டும். இந்த மாதிரி வச்சுட்டு அது ஒரு சுற்றிட்டு ஒரு ஹேர் பேண்ட் அவ்வளோதான். இதுக்கு வந்து நிறைய பேர் அக்கா இதை போடுங்க போடுங்க கேட்டிருந்தீங்க. சுற்றிட்டு எவ்வளோ டாப் வேணுமோ டாப்பு, கீழே வேணுனா கொஞ்சம் கீழே இப்படி நீங்கள் வந்து இறக்கி போட்டுக்கலாம். கீழே வேணுனா இன்னும் கொஞ்சம் கீழே எல்லாத்தையும் இறக்கிட்டு இங்கே போட்டுக்கலாம். இது நான் ஸ்கூல் படிக்கும் போது என் கிளாஸ்மேட்டோட அம்மா வந்து தலை குளிச்சுட்டு நைன்டி இப்படி தான் போட்டு வருவாங்க. 4th 3rd படிக்கும்போது. ஆனால் இப்போ வந்து இது ஒரு ஸ்டைலாக ஆயிடுச்சுன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். இது வந்து தலையை காய வைக்க நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேற்று நம்ம ஸ்பா பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அந்த ஆயில் அப்படியே இருக்குது. நான் தான் மாய்ஸ்சர்டாக இருக்கட்டும், ரொம்ப அதை கசக்கி எண்ணெய் எடுக்க வேணாம், மாய்ஸ்சர் கொடுக்கட்டும் அப்படியே வச்சிட்டேன்.